வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக எம்எல்ஏ மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மழை நீரை அகற்றக் கோரி மனு அளிக்கச் சென்ற தேமுதிகவினர் மீது பயங்கர ஆயுதங்களால் அதிமுகவினர் தாக்குதல் நடத்திய விவகாரம். நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தேமுதிக சார்பில் மனு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஜனநாயகத்தின் குரல் வலையை காங்கிரஸ் நெறித்ததாக அருண்ஜேட்லி குற்றச்சாட்டு. பிரிவினையை உருவாக்கி அரசியல் லாபம் தேட பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் பதிலடி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு. இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங்குக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். விரிவான செய்திகள். சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக எம்எல்ஏ மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதா என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கும் நிலையில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வருவதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நாட்களை பொதுமக்கள் எண்ணி வரும் நிலையில் அத்துமீறல்களும் அராஜகங்களும் தலைவிரித்தாடுவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆளும் கட்சியினரின் கைப்பாவையாக மாறி ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் காவல்துறையினர் மட்டுமே இருப்பார்கள் என்றும், காவல்துறையை ஏவி விடுகின்ற ஆளும் கட்சியினர் யாரும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டார்கள் என்றும், இதை மனதில் வைத்தாவது காவல்துறையினர் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையாளரை நேரில் சந்திக்க கைபேசி மூலம் முன் அனுமதி பெற்று ஆலந்தூர் மண்டல அலுவலகத்திற்கு தேமுதிகவின் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ் சென்றதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட கண்ணன் காலனியில் உள்ள 5 தெருக்களில் கடந்த 15 நாட்களாக வீடுகளிலும் சாலைகளிலும் நடந்து செல்லக்கூட முடியாத நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், பிற தெருக்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு தீவு போல உள்ளது என்றும், விமான நிலைய குடியிருப்பு பகுதியில் இருந்தும் தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்தும் கழிவு நீர் அந்த இடத்தில் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், அதனால் உடனடியாக மாநகராட்சியின் மூலம் தேங்கியுள்ள மழை நீரையும் கழிவு நீரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளிப்பதற்காக அவர் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் இருந்த அத்தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் மற்றும் அவருடன் இருந்த அதிமுக குண்டர்களும் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களுடன் மனு அளிக்க வந்தவர்கள் மீது கடும் தாக்குதலை நடத்தியதற்கும், அங்கே இருந்த காவல்துறையினரும் அதிமுகவினருடன் சேர்ந்து கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதற்கும் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவத்தால் தேமுதிக தொண்டர்களை உருட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் என்றால் அது பகல் கனவாகவே இருக்கும் என்றும், இதற்கெல்லாம் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அச்சமடையவோ பயப்படவோ மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். மழை நீரையும் கழிவு நீரையும் அகற்றக் கோரி மனு கொடுக்க வந்தது தேச துரோக குற்றமா? எதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? ஏவல் துறையாக மாறியுள்ள காவல்துறையும் அதிமுகவினருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என சரமாரியாக வினாக்களை தொடுத்துள்ள கேப்டன், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் லட்சணம் இதுதான் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் புகாரை பெறுவதற்கு காவல்துறை மறுத்துவிட்டதாகவும், படுகாயமுற்று மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும், இதற்கெல்லாம் மேலாக குற்றம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கை திருப்பி போடும் அவலமும் நடந்தேறியுள்ளதாக கேப்டன் புகார் கூறியுள்ளார். மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ்,
மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வ ஜோதிலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் நாராயணன், பகுதி கழக துணை செயலாளர் கலைவாணன், மகளிர் அணி துணை செயலாளர் கலா கலைவாணன், 162வது வட்டக்கழக செயலாளர் வினோத் ஆகியோர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் 8 பிரிவுகளின் கீழ் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதற்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பொய் வழக்குகளை கண்டு தேமுதிக தொண்டர்கள் அஞ்சமாட்டார்கள் என்றும், எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் நீதிமன்றத்தில் நிரூபித்து அப்பழுக்கற்றவர்களாக வெளியே வருவார்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத அடிப்படையில் மத்திய அரசு பாகுபாடு காட்டாது என மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் குறித்த சிறப்பு விவாதத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்பேத்கர் விரும்பியபடி தற்போது ஜனநாயகம் வலுவாக உள்ளது என்று கூறினார். கூட்டாட்சி தத்துவம் என்ற கனவு தற்போது நிறைவேறியுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஜனநாயக உரிமைகளை காங்கிரஸ் கட்சி பறித்ததாக அருண் ஜேட்லி சாடினார். ஒவ்வொருவரும் தங்களது மதத்தை பின்பற்ற உரிமை உள்ளதாகவும், மத அடிப்படையில் மத்திய அரசு பாகுபாடு காட்டாது எனவும் அப்போது அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேச அம்பேத்கர் பெயரை பாஜக பயன்படுத்துவதாக சாடினார். மேலும் நாட்டில் பிரிவினையை உருவாக்கி அரசியல் லாபம் தேட பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங்குக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பண மோசடி, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங் மீது புகார் எழுந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ அதிகாரிகள் டெல்லி மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அவரது வீடுகள் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் முதல் கட்டமாக கடந்த செப்டம்பர் மாதம் சோதனை நடத்தினர். இமாச்சல பிரதேசம் மற்றும் டெல்லியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் முறைகேட்டு புகார் தொடர்பான அறிக்கையை நவம்பர் மாதம் சமர்ப்பிக்க வேண்டும் என டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங்கிற்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியில் வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக அனுப்பப்பட்ட 22 கோடி ரூபாயுடன் மாயமான வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் தென்கிழக்கு பகுதியான கோவிந்த்பூரி பகுதியில் செயல்பட்டு வரும் வங்கி ஒன்றிலிருந்து ஏடிஎம் மையத்தில் நிரப்புவதற்காக 38 கோடி ரூபாய் வங்கியின் வேனில் ஏற்றப்பட்டது. பிரதீப் சுக்லா என்பவர் வேனை இயக்கியுள்ளார். அவருடன் வங்கியின் காவலர் வினாப் பட்டேல் சென்றதாக கூறப்படுகிறது. விகாஸ்பூரி என்ற இடத்தில் உள்ள ஏடிஎம் மையங்களில் சிறிது பணம் வைக்கப்பட்டதாகவும், எஞ்சிய 22 கோடி ரூபாயுடன் டெல்லி முக்கிய சாலையில் வேன் சென்று கொண்டிருந்தது. இதனிடையே வங்கி காவலரை சாலையோரத்தில் இறங்கியுள்ளார். வேனை விட்டு அவர் இறங்க அடுத்த வினாடியே ஓட்டுநர் பிரதீப் சுக்லா வேனை வேகமாக இயக்கிச் சென்று மாயமாகியுள்ளார். பின்னர் இது தொடர்பாக காவலர் அளித்த புகாரின் பேரில் டெல்லியின் பிரதான சாலையில் நிறுத்தப்பட்ட வங்கி வேனை மட்டும் போலீசார் கைப்பற்றினர். மேலும் டெல்லியின் அனைத்து எல்லைகளிலும் சீல் வைத்து பணத்துடன் மாயமான ஓட்டுநர் பிரதீப் சுக்லாவை விடிய விடிய போலீசார் தேடி வந்தனர். இதனிடையே கோவிந்த்பூரில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 22 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாய் 1 மற்றும் 2ஆம் போக பாசன நிலங்கள், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பாசன நிலங்களுக்கும், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகளுக்கும் தண்ணீர் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் வேளாண் பெருமக்களின் வேண்டுகோளினை ஏற்று வைகை அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தண்ணீர் திறப்பின் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள 2,59,600 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 5 மற்றும் 6வது உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தம் இந்திய ரஷ்ய நாடுகளுக்கிடையே அடுத்த மாதம் கையெழுத்தாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சுற்றுப்பயணத்தில் அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புடினை சந்திக்கிறார். அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 5 மற்றும் 6வது அணு உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைப்பது தொடர்பான முதல் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே 1998 கையெழுத்தானது. முதல் உலையில் 2013 மின் உற்பத்தி துவங்கப்பட்டது. 2வது அணு உலையில் விரைவில் மின் உற்பத்தி துவங்கப்பட உள்ளது. 3 மற்றும் 4வது அணு உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா இடையே கடந்த ஆண்டு கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாகவும் இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நேற்று கேளம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர், கொடவாசல் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் சீர்காழி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இனியாவது போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை ஆலந்தூரில் மழையால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை களைய கோரி மனு அளிக்க சென்ற தேமுதிகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக குண்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதாலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாலும் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த 15 நாட்களாக குடியிருப்பு பகுதியை ஆக்கிரமித்துள்ள வெள்ள நீரை அகற்றக் கோரி மேற்கு சென்னை தேமுதிக மாவட்ட செயலாளர் AM காமராஜ் தலைமையிலான தேமுதிகவினர் ஆலந்தூர் 12வது மண்டல அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த அதிமுக MLA வெங்கட்ராமன் தேமுதிகவினர் புகார் மனு அளிக்க விடாமல் தடுத்துள்ளார். மேலும் வெங்கட்ராமனின் உத்தரவை அடுத்து அவருடன் வந்திருந்த லட்சுமிபதி, ராஜேந்திர பாபு, பர்மா கண்ணன், பெரியநாயகம், ஏழுமலை உள்ளிட்ட அதிமுகவினர் இரும்பு கம்பி, கற்கள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் தேமுதிகவினர் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் உடன் வந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக ஆலந்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது வழக்கம் போல் தேமுதிகவினரின் புகாரை வாங்க மறுத்த காவல்துறை அதிகாரிகள் அதிமுகவினரின் புகார் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக குண்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விருகம்பாக்கம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் AM காமராஜ் மற்றும் ஆலந்தூர் பகுதி செயலாளர் நாராயணன் உள்ளிட்டோர் சென்னை காவல் ஆணையர் ராஜேந்திரனிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் தேமுதிகவினர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆணையர் அதிமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக விருகம்பாக்கம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். வெள்ள நீர் வீடுகளில் புகுந்திருக்கிறது. அந்த பொதுமக்கள் எல்லாம் சாப்பிட முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்ற கோரிக்கை வைத்ததன் பேரிலே அங்க குடிநீர் தண்ணீரிலே சாக்கடை தண்ணீர் எல்லாம் கலந்து கொள்கிறது என்று சொல்லி மண்டலம் 12 மண்டலத்தில் சென்று நம்முடைய மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளர்களும் நேரடியாக அதிகாரியிடத்தில் அனுமதி பெற்று அதேபோல காவல்துறை அதிகாரியிடம் அனுமதி பெற்று நேரடியாக சென்றார்கள். அப்போது அந்த மண்டல குழு அலுவலகத்திலே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்களும் கையிலே கட்டையை வைத்துக் கொண்டு உள்ளே வருகின்ற தேமுதிக நிர்வாகிகள் எல்லாம் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த அதிகாரியிடத்திலே நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கின்ற ரவுடிகள் சுமார் 20-50 பேர் இருப்பார்கள்.
அவர்கள் எல்லாம் உருட்டுக்கட்டையாலும் கொடி வைத்துகின்ற கொடிக்கட்டையாலும் எங்களுடைய தேமுதிக நிர்வாகிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதிலே பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் காவல் நிலையத்திலே சென்று புகார் கொடுத்தால் அந்த புகாரை வாங்க மறுக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள். அவர்கள் அந்த வாங்க மறுத்த புகாரை இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனரிடம் இன்றைக்கு மனுவை கொடுத்திருக்கின்றோம். அவர் மனுவை பெற்றுக்கொண்டு படித்து பார்த்து உரிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம எங்கள் கட்சி மீது 8 பேர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அந்த வழக்கை எல்லாம் வாபஸ் வாங்கும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இல்லை என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் இடத்திலே அனுமதி பெற்று மாபெரும் ஒரு கண்டன போராட்டத்தை அந்த எம்எல்ஏ கண்டித்து ஆலந்தூர் பகுதியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களின் புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அனுமதி பெற்று சென்னை ஆலந்தூரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என பார்த்தசாரதி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தேங்கி நிற்கும் வெள்ள நீர். நடவடிக்கை கோரி பொதுமக்கள் போராட்டம். வேதாரண்யத்தில் தேங்காயின் விலை வீழ்ச்சி, விவசாயிகள் கவலை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் வெள்ள நிவாரண துண்டினை மக்கள் அறியும் வகையில் செய்தியாக வெளியிட்ட ஆனந்த விகடன் இதழை தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இது அனைவரிடத்திலேயும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இந்த செய்தி ஆனந்த விகடன் இதழில் அட்டைப்படத்தில் செய்தியாக வெளிவந்துள்ளது. இதனால் கேப்டன் புகழ் பரவுவதை தடுக்கும் வண்ணம் அந்த இதழை பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் விற்பனையாளர்களுக்கு மிரட்டல் விடுத்தனர். இந்நிலையில் கேப்டனின் சேவையை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த இதழினை தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ளது கலம்பூர் பேரூராட்சி. திமுகவைச் சேர்ந்த ராஜா ராணி கலம்பூர் பேரூராட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் வெள்ள நீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியினருக்கு மர்ம நோய்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் ஆரணி போரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல காவல் தண்ணி போயின்னு இருக்குது. அந்த தண்ணி இப்ப நிப்பாட்டிட்டாங்க. ஜுரம் கொசு எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் சரி பண்ணி விடணும். இது முன்ன போயிருந்த தண்ணி இப்ப போல. அதனால பக்காக்க ஜுரமா இருக்குது. டங்கு காய்ச்சல் வருது, என்னென்னவோ ஜுரம் வருது. அந்த தண்ணியால ப்ராப்ளம் இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுறாங்க. போராட்டம் பண்ணோம், அதுக்கு ஒரு வழிமுறை இல்லை. இதனிடையே வேலூர் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வீடுகளில் மக்கள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காவல் தண்ணி போயின்னு இருக்குது. அந்த தண்ணி இப்ப நிப்பாட்டிட்டாங்க. ஜுரம் கொசு எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் சரி பண்ணி விடணும். இது முன்ன போயிருந்த தண்ணி இப்ப போல. அதனால பக்காக்க ஜுரமா இருக்குது. டங்கு காய்ச்சல் வருது, என்னென்னவோ ஜுரம் வருது. அந்த தண்ணியால ப்ராப்ளம் இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுறாங்க. போராட்டம் பண்ணோம். திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி அருகே திறந்தவெளி கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய சொன்னதை கண்டித்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்த பெண்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜி கல்லுப்பட்டி ஊராட்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்து வருகின்றனர். இவர்களை இப்பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் சுத்தம் செய்ய சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் மனித கழிவுகள் அதிக அளவு இருப்பதை கண்ட பெண்கள் சுத்தம் செய்ய மறுப்பு தெரிவித்ததுடன் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை திட்டத்தில் வேலை கொடுத்து
சரி. ஆனா அன்னைக்கு இருந்த நரகலா அன்னைக்கே அல்லணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நாங்களும் மனுஷருங்க எப்படி போய் ஒப்பி செய்யறது? ஏதோ ஒரு வாரம் காய விட்டு அதுல நரகலே இல்லாம இருந்து இதை கிளீன் பண்ணி கொடுங்கன்னா நாங்க பண்ணுவோம். அன்னைக்கு இருந்ததை அன்னைக்கே கிளீன் பண்ணுங்கன்னா எப்படி ஏழை மக்களுக்கு அதை செய்யறது எப்படி, சாப்பிடுறது எப்படி? நாங்க பாதி வேலை செஞ்சா பாதி வேலையை நிறுத்தி வச்சிருக்கோம். மேலதிகாரிகள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். வேதாரண்யம் பகுதியில் தேங்காய் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் அதன் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. வேதாரண்யம் தாலுகா தானிக்கோட்டகம், வெள்ளிக்கிடங்கு, வண்டுவாச்சேரி, துளசியாப்பட்டினம், அண்ணாப்பேட்டை, புஷ்பவனம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இங்கு விளையும் தேங்காய்கள் குஜராத், கர்நாடகம், மும்பை, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் இங்கு விளையும் தேங்காய்கள் வேதாரண்யம் தாலுகா தேத்தாக்குடியில் அரசு கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் மூலம் நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதாலும் தேங்காயின் விளைச்சல் அதிகமானதாலும் விலை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பகுதியில் வந்து தென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் நெருக்கி சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல வந்து சாகுபடி தென்னை வந்து நிறைய காய்ச்சி இருக்குது, வரத்து அதிகமா இருக்கு. கொள்முதலுக்கு வந்து விலை இல்லாம போயிட்டுது, விலை ரொம்ப கம்மியா இருக்கு. தோப்புத்தரில் வந்து கொள்முதல் நிலையம் வச்சிருந்தாங்க கவர்மெண்ட்ல, தற்காலிகமா நிறுத்திட்டாங்க. அதை வந்து அந்த கொள்முதல் நிலையத்தை திறந்து கொடுக்கணும். திறந்து கொடுத்தா விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். முன்னாடி வந்து 10 ரூபா வரைக்கும் போனிச்சிட்டாங்க, ஒரு 7 ரூபா தான் போய்கிட்டு இருக்குது. அதனால அரசு கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு விவசாயிகளுக்கான சலுகை செய்யற மாதிரி செய்யணும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை கண்டித்து திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை உள்ளே தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை உள்ளே சதர்சன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் பணியின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைத்த அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயை 26,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும், வீட்டு வாடகை படியை உயர்த்திட வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு அலவன்ஸ் உள்ளிட்ட 52 அலவன்ஸ்களை ரத்து செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியால் அனுப்பப்பட்டு தயவு செய்து இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளரோ சில நிபந்தனைகள் வைத்தால், அதாவது 36 அம்ச கோரிக்கைகளையும் 7வது சம்பள கமிஷனையும் நன்றாக அமைத்து தந்தால் நாங்கள் தள்ளி வைக்கிறோம், அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மீண்டும் வேலை நிறுத்தம் என்று சொன்னோம். நிச்சயமாக நாங்கள் விரும்பிய வண்ணம் இந்த 7வது சம்பள கமிஷன் அமையவில்லை. கூடிய விரைவிலே எங்க பொதுச் செயலாளர் டெல்லியிலே கலந்தாலோசித்து பெடரேஷன் லெவலிலே பேசி கூடிய விரைவிலே அந்த போராட்டம் மிக விரைவிலே நேரிடும் என்பதனையும் இந்த எதிர்ப்பு தினத்தில் நாங்கள் எச்சரிக்கிறோம். மேலும் தங்களின் கோரிக்கைகள் இதேபோன்று தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேத்பட் ரோடு சக்தி நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருக்கோவிலாக உள்ளது. இந்த நிலையில் கோவில் புதுப்பித்து வண்ணங்கள் பூசப்பட்டு புனரமைக்கும் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இன்று காலை யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசம் வேத வித்தகர்களால் பூஜிக்கப்பட்டு கலச புறப்பாடு மேலதாளத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசம் மற்றும் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இன்று இரவு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவேதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. செங்கம் அருகே பொதுப்பணித்துறைக்கு செல்லும் ஏரி கால்வாயுடன் ஊராட்சிக்கு சொந்தமான ஏரி கால்வாயை இணைப்பதை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேகம் அடுத்த காயம்பட்டு கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான காயம்பட்டு ஏரி உள்ளது. இந்நிலையில் மழைக்காலங்களில் இந்த ஏரியில் நீர் நிரம்பி செங்கம் ஏரிக்கு சென்று பின்னர் ஆற்றிற்கு வீணாக சென்று விடுகிறது.
நிலையில் சென்னசமுத்திரம் ஏரி நிரம்பாமலேயே இருந்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறிய விவசாயிகள் பொதுப்பணித்துறை ஏரிகளுக்கு செல்லும் ஏரி கால்வாயுடன் ஊராட்சிக்கு சொந்தமான ஏரி கால்வாயை ஜேசிபி இயந்திரம் மூலம் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சென்னசமுத்திரம் செங்கம் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே ஒரு தலையுடன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பன்னப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் முனுசாமி. கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் தற்போது 3வது பிறந்துள்ள ஆண் குழந்தை ஒரு தலையும் 4 கால்களும் 4 கைகளும் 2 உடல்களும் கொண்ட அமைப்புடன் பிறந்துள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் இந்த குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தெடுக்கும் பணியில் மருத்துவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். முதல் 2 குழந்தைகள் நன்றாக இருக்கின்றார்கள். இந்த குழந்தை இரட்டை குழந்தையாக பிறந்து மார்பகத்தில் ஒரு குழந்தை தலை காணப்படவில்லை. 2 குழந்தைகளும் ஒட்டி பிறந்திருக்கின்றன. ஒரு குழந்தையோட தலை காணப்படவில்லை. ஆனால் கை கால்கள் அந்த நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளது. மேற்படி இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலம் அந்த குழந்தையினுடைய இன்னொரு குழந்தையிலிருந்து பிரிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ICH ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்துள்ளோம். திருவாரூரில் நடைபெற்று வரும் 53வது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தமிழகத்தின் கார்த்திகேயன் முரளி முன்னிலை. விவரம் செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூரில் நடைபெற்று வரும் 53வது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் முரளி முன்னிலையில் உள்ளார். திருவாரூரில் தமிழ்நாடு சதுரங்க கழகம் மற்றும் திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் 53வது தேசிய பிரீமியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 14ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. 13 சுற்றுகளாக நடத்தப்படும் இந்த போட்டியில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். 11ஆம் நாளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் முரளி 7.5 புள்ளிகளுடன் முன்னிலை வகித்து வருகிறார். இந்த போட்டியில் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனிடையே திருச்செங்கோட்டில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் 33வது பாரதியார் தினத்தை ஒட்டி நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் கலைச்செல்வன் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை